Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirabbil alamin. Assalatu wassalamu ala rasulil karim wa ala alihi wasahbihi ajmain, amma ba'd. A'udzu billahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. Wa wasainal insana biwalidayhi ihsana. Qala Rasulullah sallallahu alaihi wasallam, "Man salila man ahabban nasi bi husni sahabati." Qala Rasulullah sallallahu alaihi wasallam, "Miki thumma miki Rasulullah alaihi wasallam." Qolane Allah jalla sha'nuhu ta'ala அவருடைய உரித்தான மாத்துக சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் அகிலத்தின் அருள்படை அனலகரமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் இஸ்லாமை பின்பற்றி வாழ்ந்து வந்த பிரமசத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் நல்லடியார்கள் குறிப்பாக நாம் நம்மை சார்ந்தோர் அனைவரின் மீதும் இன்றைக்கு இல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் மிக ஜும்ஆவுடைய நாளில் நாம் செய்கின்ற அமல்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. இந்த ஜும்ஆவுடைய நாளில் நாம் செய்கின்ற துஆக்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பானாக. இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ் அருளுகின்ற இறங்குகின்ற எல்லா செயல்களையும் ஞானங்களையும் பரக்கத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மாற்றிக்கொள்ள முடியுமானாக. இனிமிகளாகின் நல்லடியார்களே, இன்னைக்கு நம்ம சமூகத்தில் நிறைய பிரச்சனைகளை நாம் சந்திச்சுட்டு இருக்கிறோம். இஸ்லாமிய சமூகத்தில் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் நம்மளுடைய உறவு முறைகளில் நிறையா பிளவுகளை நாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். கணவன் மனைவி, அதே மாதிரி குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட சகோதரர்கள், இந்த மாதிரியான உறவுகளுக்கு மத்தியில், அண்டை வீட்டார பேணக்கூடிய உறவுகளுக்கு மத்தியில் நிறைய பிளவுகளை நாம் நிறையா சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். வருத்தத்துக்குரிய விஷயம், இந்த எஸ்ஐஆர் சமீபத்தில் நடந்தப்ப உட்காந்து ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது போய் ஃபார்ம் எடுத்து வரக்கூடிய மக்கள்கிட்ட கேட்குறோம், எங்கள் உங்கள் பக்கத்து வீட்டு ஆட்கள்கிட்ட, உங்கள் அண்ணன்கிட்ட அல்லது உங்கள் மாமியார் மாமனார்கிட்ட அந்த நம்பரை கேட்டிங்கன்னா ஃபார்மில் பார்த்தோன்னா முன்ன பின்ன தான் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா அவங்க ஃபார்முக்கு முன்னாடி பின்னாடி நம்பரை செக் பண்ணோன்னா அவங்களுடைய நம்பர் கிடச்சிரும். சகோதரர்களாக இருந்தால் அவங்க முன்னாடி பின்னாடி செக் பண்ணால் கிடச்சிரும். அதேமாதிரி மாமனார் மாமியார் இந்த மாதிரி நம்பரை கேட்டிங்கன்னா ஈஸியாக கிடச்சிருங்க. அப்படி மாதிரி சொல்லும் பொழுது பெரும்பாலான மக்கள்கிட்ட இருந்து அந்த வார்த்தை என்னன்னு சொன்னால், எங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை இல்லை, அதனால் நாங்கள் பேசிக்க மாட்டோம், அதனால் நம்பர் நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுகின்ற அளவுக்கு இன்றைக்கி சமூகத்தில் உறவுகளுக்கு மத்தியில் இது வருத்தத்திற்குரிய விஷயம். இந்த உறவுகளினுடைய அந்த பிளவுகளுக்கு பின்னாடி நம்முடைய சமூகம் சந்தித்திருக்கின்ற அந்த விளைவுகளை நாம் பார்க்கும் பொழுது ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்குது. இன்னும் உச்சகட்டமாக சொல்லணும்னு சொன்னால், ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில் உண்டான உறவுகள்ன்றது ரொம்ப கேள்விக்குறையாக இன்னைக்கு நம்ம சமூகத்தில் மாறி வந்துருச்சு. பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய அந்த உறவுகள், மற்ற உறவுகள் எல்லாம் அதை பற்றி அதில் பிரச்சனை இருக்குது, அதை பற்றி பேசணும், அதை பற்றி சிந்திக்கணும் என்பதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில் உண்டான உறவு என்பது இன்னைக்கு என்னாச்சுன்னு சொன்னால் ரொம்ப பிளவுபட்டு பேணுதலை கடைபிடிக்காத ஒரு உறவாக இன்னைக்கு நம் சமூகத்தில் இந்த உறவுகள் என்ன செஞ்சுன்னு சொன்னால் மாறிடுச்சு. எத்தனையோ நவீனத்துவமான கண்டுபிடிப்புகளை நம்ம வீடுகளில் நம்ம வச்சிருக்கிறோம். எவ்வளவு டெக்னாலஜி, எவ்வளவு உயர்ந்த டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட கண்டுபிடிப்புகளை எல்லாம் நம்ம வீட்டில் வச்சிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நவீனத்துவம் வளர 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 இந்த உறவுகளுக்கு மத்தியில் என்ன செஞ்சுட்டேன்னு சொன்னால் ரொம்ப பிளவுகளை நாம் அதிகமாக உருவாக்கிக்கிட்டோம். பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம கொடுத்துருக்கிற விஷயம் என்ன, அல்லது நம்ம பிள்ளைகள் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவங்க யோசிச்சு பார்க்கணும், நம்ம பிள்ளைகள் மார்க்கம் சொல்லி தந்த முறைப்படி நம்மிடத்தில் நடந்து கொள்கிறார்களா,
அல்லது நம்முடைய மனதை நோவினை செய்து வேதனைப்படுத்துகிறார்களா? இது சம்பந்தமா சிந்திக்கிறதோடு மட்டும் இல்லாம நம்ம வீடுகள்ல நம்ம பிள்ளைகள்கிட்ட இது குறித்து நம்ம பேசியிருக்கிறோமா? இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் வந்து எங்க பையன் சொல்றதை கேட்க மாட்டேன்றான், எல்லாம் பண்றான், என் பேச்சை கேட்கறது இல்லை, மனைவியோட சேர்ந்துட்டு மனைவி பேச்சை கேட்டுட்டு ஆடுறான், அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் சொல்லக்கூடிய நாம நம்ம பிள்ளைகள்கிட்ட பெற்றோர்கள் குறித்த அந்த மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் எடுத்து ஒரு பெற்றோரா நாம சொல்லி இருக்கிறோமா? நம்ம சொல்லலைனாலும் பிரச்சனை இல்லை, பிள்ளைகள் புரிந்து கொள்வதற்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அந்த மாதிரியான சூழலை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உருவாக்கி கொடுத்துருக்கிறோமா? ஒரு பேரண்டா, ஒரு பெற்றோரா நாம நம்ம பிள்ளைகள்கிட்ட பேசியிருக்கணும். அப்படி பேச முடியல அப்படின்னு சொன்னா எங்கு அது குறித்து பேசப்படுகின்றதோ அந்த இடத்தில் பிள்ளைகள் பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தராத பெற்றோர்கள் தான் நம்ம இடத்தில் அதிகம் இருக்கிறோம் என்பது வருத்தத்திற்குரிய விஷயம். இன்னைக்கு பெற்றோர்களுடைய உபதேசம் புறக்கணிக்கப்படுகிறது, உறவுகள் மறுக்கப்படுகிறது. வருத்தத்திற்குரிய சந்தோஷத்திற்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா, மற்ற சமூகங்களை பார்க்கும் பொழுது முதியோர் இல்லத்தில் சேர்க்கப்படக்கூடிய பெற்றோர்கள்ல மற்ற சமூகங்களும் மற்ற சமுதாய கலாச்சாரங்களையும் நம்ம இஸ்லாமிய சமூகத்தையும் பார்க்கும் பொழுது முதியோர் இல்லங்கள் என்பது மிகவும் குறைவு என்பது சர்வதேச அளவில் நடத்தப்பட்ட ஆய்வு. மற்ற சமுதாயத்தில் முதியோர் இல்லங்கள் அதிகமாக இருக்கும், ஆனால் இஸ்லாமிய சமூகத்தில் முதியோர் இல்லங்கள் குறைவு என்பது சந்தோஷத்தை கொடுத்தாலும் பல மாடி கட்டிடங்களில் இருக்கக்கூடிய இல்லங்கள் அனைத்தும் இன்றைய சமூகத்தில் முதியோர் இல்லங்களாக செயல்படுகிறது என்பது வருத்தத்திற்குரிய விஷயம். முதியோர் இல்லம்ன்றது புதுசாக உருவாக்கல, ஆனால் இருக்கக்கூடிய இல்லங்களை முதியோர் இல்லமாக மாற்றக்கூடிய ஒரு சூழல் நம் சமூகத்தில் சமீப காலமாக அதிகரித்து வருவது என்பது வருத்தத்திற்குரிய விஷயம். இதுக்கு என்ன காரணம்? எங்க நாம தவறிழைக்கிறோம்? நாம மேல தப்பு இருக்குதா, அல்லது நம்ம வளர்த்த முறைப்படி நம்ம சரியா வளர்க்கலையா, அல்லது புதிதாக இன்னைக்கு என்னாச்சுன்னு சொன்னா ஒரு மனைவி அப்படின்ற உறவு வந்த உடனே அப்படியே மனைவியின் பக்கம் சில கணவன்மார்கள் சாய்ந்து பெற்றோர்களுடைய அந்த உறவை உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு சூழல். அப்போ வரக்கூடிய அந்த புது உறவாக கிடைத்த மனைவி என்ன செஞ்சுட்டாங்க, நம்மளை இந்த பிள்ளைகளை நம்மள்ட்ட இருந்து பிரிச்சுட்டாங்களா? என்ன காரணம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆய்வா யோசிச்சு பார்த்தோம், ஆழமாக சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு சொன்னா, நம்ம பிள்ளைகள் சின்ன வயசுல இருக்கும் பொழுது மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாம கொஞ்சம் சலுகைகளை நாம் கொடுத்துருக்கோம். சின்ன குழந்தையில இருக்கும் பொழுதே பெற்றோர்கள் குறித்த அந்த விஷயங்கள், குர்ஆன் கூறக்கூடிய பெற்றோர்களை கண்ணியப்படுத்திய வரலாறுகள், இது எல்லாம் ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும் பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், அந்த பிள்ளைகள்கிட்ட நாம பேசாதன் விளைவுதான் பிள்ளைகள் வளர்ந்ததுக்கு அப்புறம் பெற்றோர்களை எதிர்த்து பேசுறது, அல்லது பெண் பிள்ளைகள்கிட்ட இதை சொல்லாததன் விளைவுதான் அவங்க போரை திருமணமாகி போகக்கூடிய இடத்துல பெற்றோர்களுடைய கண்ணியத்தை, தன் கணவனுடைய பெற்றோரை தன் பெற்றோராக பார்க்காததன் விளைவு என்னன்னு சொன்னா, ஆரம்பத்துல அடிப்படையில நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட நாம் என்ன செஞ்சுட்டோம்னு சொன்னா, பெற்றோர்களுடைய கண்ணியம் குறித்து பேசாம விட்டுட்டோம். மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகமான சலுகைகளை நம்ம குழந்தைகளுக்கு நாம கொடுத்துட்டோம். என்ன சொல்ல போனா, நம்ம மஹல்லாக்கள், நம்ம மஹல்லால நிறைய இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள்ல மிக ரொம்ப நபர்கள் பாதிக்கப்பட்டு அதிகமாக மனசு உடைஞ்சி போன பிரச்சனை என்னன்னு சொன்னா, இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் உண்டான உறவு தான் இன்னைக்கு நம்ம மஹல்லாக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை. இது குறித்த குர்ஆனினுடைய பார்வை என்ன? குர்ஆன் இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல குறைந்தபட்சம் இனி வரக்கூடிய நாட்களிலாவது இது சம்பந்தப்பட்ட வரலாறுகளை நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம அதிகமாக பேசணும். நம்ம பிள்ளைகள்கிட்ட இல்லைனாலும் குறைந்தபட்சம் நம்ம பேர பிள்ளைகள்கிட்டையாவது இந்த வரலாறு சம்பந்தமாக நாம பேசணும். உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா எதிர்வினையாக அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். ஒரு சில செயல்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லாமே நம்ம செய்யக்கூடிய நன்மை பாவங்கள் எல்லாமே அல்லாஹ் தஆலா மறுமையில் கணக்கிடுவாங்க. ஆனால் ஒரு சில செயல்கள் மட்டும் உலகத்திலே கணக்கிடப்பட்டு அது உலகத்திலே தண்டனையாகவும் கொடுக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்ன தஅஜீல உக்குபா, சில பாவங்களுக்கு அல்லாஹ் தஆலா உலகத்திலே அதற்கான தண்டனை எல்லாம் தர கொடுப்பாங்க.
சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பாவங்களில் ஒன்று தான் உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடிய, பெற்றோர்களை துன்புறுத்தக்கூடிய, அவர்களுடைய மனம் புண்படும்படி நடக்கக்கூடிய அந்த காரியத்திற்கு அல்லாஹ் தஆலா சீக்கிரமா, இன்னும் சொல்ல போனால் உலகத்திலே அல்லாஹ் தஆலா தண்டனையை கொடுத்துருவான் அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன தண்டனைனா, நம்ம பெற்றோர்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அதே போன்றுதான் எதிர்வினையாக நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் நடந்து கொள்வார்கள். நம் பிள்ளைகள் பெற்றோர்களாகக்கூடிய நம்மள்ட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளுடைய பேர பிள்ளைகள் அவர்களுடைய பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நம் பிள்ளைகள் இடத்தில் நடந்து கொள்வார்கள். எதிர்வினை அல்லாஹ் தஆலா இந்த பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் அல்லாஹ் தஆலா எதிர்வினையை அல்லாஹ் தஆலா இப்படி வைத்திருக்கின்றான். நாம் நம் பெற்றோர்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறோம் அதே மாதிரி இந்த கண்ணாடியாக நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் நடந்து கொள்வார்கள். குர்ஆனினுடைய விஷயங்களை குர்ஆன் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்கின்ற அல்லது பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எப்படி நடந்து கொள்கின்றோம் என்கின்ற ஒரு வழிகாட்டுதல் புத்தகம் குர்ஆனை தவிர சிறந்த புத்தகம் உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. ஒரு பெற்றோர் பிள்ளையை எப்படி வளர்க்கணும், எந்தெந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், எந்தெந்த விஷயங்களை எல்லாம் தவிர்த்து கொள்ள சொல்லுமாறு உபதேசம் செய்ய வேண்டும். நிறைய வரலாறுகளை குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். மனித வாழ்க்கையில நிறைய லட்சியங்கள் இருக்கும். அதிகமாக பொருளாதாரம் சேமிக்கணும், அதிக நாட்கள் வாழணும், அதிகமான நபர்களுடைய பேரு அல்லது பதவி, இது சம்பந்தப்பட்ட நிறைய லட்சியங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையின் பிரகாரம் மாறும். ஆனால் குர்ஆன் கூறுகின்றது, ஒரு மனிதனுடைய லட்சியமாக மனிதன் வாழ்க்கையில் 2 விஷயங்களை எடுக்க வேண்டும். அதை அல்லாஹ் தஆலா முடிவு செய்து விட்டான். அந்த 2 விஷயங்கள் என்று குர்ஆன் சொல்லக்கூடிய 2 விஷயம், அல்லாஹ் ரப்புக, அல்லாஹ் தஆலா இந்த 2 விஷயங்களை முடிவு செய்து விட்டான். அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யாஹு, அல்லாஹ் தஆலாவை தவிர நீங்க வேற யாரையும் வணங்கக்கூடாது என்பது அல்லாஹ் தஆலாவால் முடிவு செய்யப்பட்ட விஷயம். முதல் லட்சியம் குர்ஆன் சொல்லக்கூடிய வாழ்க்கையினுடைய இலக்காக குர்ஆன் சொல்லக்கூடிய 2 முதல் விஷயம் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. 2வது விஷயம் வபில் வாலிதைஹி இஹ்சானா, பெற்றோர்களிடத்தில் அழகிய முறையில் உபகாரமாக பெற்றோர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் அரபு வார்த்தைகளை அல்லாஹ் தஆலா பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் குறித்து கொஞ்சம் தஃப்சீர் கிதாபு கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தோன்னா, குர்ஆன்ல இஹ்சான் இஹ்சான் பெற்றோர்களை பற்றி மட்டும் சொல்லும்போது மட்டும் அல்லாஹ் தஆலா வபில் வாலிதைனி இஹ்சானா, நிறைய இடங்கள்ல வபில் வாலிதைனி இஹ்சானா இஹ்சானான்னு சொல்லியிருக்கோம். அழகிய முறையில் இஹ்சானாக நடந்து கொள்ளுங்கள். அந்த இஹ்சான் அப்படின்ற வார்த்தைக்கு விளக்கமாக தஃப்சீர்களை நம்ம பார்க்கும் பொழுது, இஹ்சான் அப்படின்ற வார்த்தைக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தைக்கு விளக்கம் அளிப்பார்கள். இஹ்சான்னா என்ன? அன்தஅபுதுல்லாஹ கஅன்னக தராஹு ஃப இல்லம் தகுன் தராஹு ஃப இன்னஹு யராக. இஹ்சான் என்றால் அல்லாஹ்வினுடைய வணக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இஹ்சான்னா என்னன்னா, அல்லாஹ் நம்ம இபாதத்தில் நிற்கும் பொழுது, தொழுகையில எந்த இபாதத்தை செய்தாலும் அல்லாஹ் அல்லாஹ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற நினைப்போடு எண்ணத்தோடு இபாதத்தை செய்யணும். நம்ம அல்லாஹ்வை பார்க்க முடியாது. அப்படி பார்க்கலனாலும் ஃபைன்னஹு யராக, அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோடு நீ இபாதத்து செய்வதுதான் இஹ்சான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே இஹ்சான் அப்படின்ற வார்த்தைய அல்லாஹ் தஆலா பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களிடத்தில் நீங்கள் இஹ்சானாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த வசனங்களுக்கு விளக்கம் எழுதுகின்ற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, நீங்க எந்த இடத்திற்கு சென்றாலும், ஏன் இஹ்சான் என்கின்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகின்றான், நீங்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும், உள்ளூராக இருக்கட்டும் வெளியூராக இருக்கட்டும், பதவி சம்பந்தப்பட்ட விஷயத்துல, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும், எவ்வளவு தாழ்வாக நீங்கள் இறங்கினாலும் நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு உபகாரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த இஹ்சான் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவது மூலம் இந்த சமூகத்திற்கு விளக்கம் தருகிறான் அப்படின்னு நாம இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. அந்த ஒரு விஷயத்தில் நாம கரெக்டா இருந்துட்டோம்னா அல்லாஹ் தஆலா எங்கேயோ கொண்டு போயிடுவோம். முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி ஸல்லல்லாஹு அலைஹி அஸீஸ் அம்மா வெளியூருக்கு அனுப்பி வைக்கும் பொழுது உள்ள பாக்கெட்டுக்குள்ள கொஞ்சம் பணத்தை வச்சு தச்சு யாருக்கும் தெரியாமல் இதை நீ கொண்டு போய் உன்னுடைய செலவுக்கு வச்சுக்க,
மகனே, நீ தூரமாக கல்விக்காக செல்கின்றாய், ஆனால் எந்த சூழலிலும் நீ என்ன செஞ்சிடாத, பொய் மட்டும் பேசுகிறாத அப்படின்னு முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிறப்புல் அசீஸ் அவங்கள்ட்ட உள்ள பாக்கெட்டுக்குள்ள வச்சு யார்கிட்டையும் இதை சொல்லிடாத, ஆனால் அதே நேரத்தில் எந்த சூழலையும் பொய் பேசுகிறாத. போகின்ற வழிப்பறி கொள்ளையர்களிடத்தில் உண்மையை பேசுகிறார்கள். தாயிடத்தில் சொன்ன அந்த விஷயத்திற்காக தாய்க்கு உபகாரியாக நடந்து கொள்ள வேண்டும். தாய் என்ன சொல்றாங்க, எங்க போனாலும் போய் பேசக்கூடாது. செல்லுகின்ற இடத்தில் வழிப்பறி கொள்ளையர்களிடத்தில் உண்மையை பேசியதனால் பல திருடர்களை எல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து அவர்களை எல்லாம் மிகச்சிறந்த இறைநேசர்களாக மாற்றினார்கள் என்பது வரலாறு. தாயிடத்துல உபகாரியாக நடந்து கொள்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக உயர்வை தருவார். எல்லா வரலாறும் பெரிய பெரிய தலைவர்களை வரலாறுகளை எல்லாம் நம்ம படிச்சு பார்த்தோம்னா அவங்க உயர்வை சந்தித்ததற்கு அவர்கள் கூறிய காரணமாக உலகத்துல பெரும் தலைவர்கள் எல்லாம் சொன்னது என்னன்னு சொன்னா, என்னுடைய தாயிடத்தில் நான் சரியாக நடந்து கொண்டேன். நம் தேச தந்தை காந்தி இருக்காரா இல்லையா, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, அவரு வெளிநாட்டுக்கு படிக்க போகணும். வெளிநாடுகளில் கலாச்சாரம் மது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பெருகி இருந்த அந்த நேரம். அப்போ அந்த தாய், அவங்களுடைய தேச தந்தையினுடைய தாய் புத்திலிபாய், அந்த விஷயத்தை என் மகன் வெளிநாட்டுக்கு படிக்க போகணும்னு சொல்கிறான். அப்போது எனக்கு அனுப்ப விருப்பம் இல்லை, வெளிநாடுகளில் கலாச்சாரம் வந்து சரியில்லை, அதனால் அனுப்ப விருப்பம் இல்லை. அப்போ என்ன செய்யலான்னு ஒரு ஜைன முனிவர்கிட்ட போய் அந்த தாய் கேட்டாங்க. அந்த முனிவரை கூப்பிட்டு, இந்த மாதிரி உங்கள் மகனிடத்தில் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன், ஆனால் அங்கு நடக்கக்கூடிய தவறுகளில் ஒருபோதும் பங்கு கொள்ள மாட்டேன் அப்படின்ற சத்தியத்தை வாங்கிட்டு நீங்கள் அனுப்புங்க. அதே மாதிரி அந்த தாய் புத்திலிபாய் வந்து தேச தந்தையை அழைத்து சத்தியம் வாங்கி அனுப்பினார். பின்னொரு காலத்தில் அவர் பல பாரிஸ்டர் பட்டங்களை எல்லாம் வென்று இந்தியாவுக்கு வந்து உரையாற்றும் பொழுது அவர் சொன்னார், அன்று என் தாயிடத்தில் செய்து கொடுத்த சத்தியத்தை நான் நிறைவேற்றிய காரணத்தினால் இவ்வளவு பெரிய விடுதலை போராட்டத்திற்கு நான் தலைமை தாங்கி செல்கிறேன் என்று ரொம்ப சிறப்பாக நல்லா புகழ்ந்து தன்னுடைய தாயின் இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் புதுமையிடையில் பேசியதாக வரலாறு உண்டு. இப்போ தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உபகாரியாக நடந்து கொள்ளக்கூடிய யாராக இருந்தாலும் தாயிடத்தில் உபகாரியாக நடந்து கொண்டால் நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உயர்வை கொடுப்பார். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா பெரிய விஷயங்களை நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லணும்னு தேவையில்லை. சூரத்துல் இஸ்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரத்து பனி இஸ்ராயில் 15வது ஜுஸுனுடைய அந்த ஆரம்ப சூறால அல்லாஹ் தஆலா ஒரு 6 விஷயங்களை பிள்ளைகளுக்கான உபதேசங்களா அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க. இந்த விஷயங்களை தெளிவா நம்ம பிள்ளைகள்கிட்ட பதிய வச்சுட்டோம்னாலே நம்ம பிள்ளைகள் சிறந்த பெற்றோர்களை பேணக்கூடிய பிள்ளைகளாக மாறிக்குவார். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அந்த சூறால வஸைனல் இன்சான பிவாலிதி இஹ்சானா, பெற்றோர்களிடத்தில் இஹ்சானாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், நல்ல முறையில் உபகாரியாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார். என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் பெற்றோர்களை தான் குறை சொல்லக்கூடிய பிள்ளைகளா மாறிட்டாங்க. என் பேரண்ட்ஸ், என் அம்மா தாய் இதை புரிஞ்சுக்கிறது இல்லை, என்னுடைய விஷயங்கள் எல்லாம் ஏற்றுக்கிறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஏன் இப்படி பேசிட்டே இருக்கிறாங்கன்னா, பிள்ளைகள் இன்னைக்கு ஊடகங்கள் இந்த விஷயங்களை தான் என்ன செய்துச்சுன்னா பிள்ளைகளுடைய மனசுல ஆழமா பதிய வைக்குது. பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு சீரழிவான கலாச்சாரத்தை ஊடகங்கள் இன்னைக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா நம்ம பிள்ளைகளுடைய உள்ளத்துல இதைத்தான் பதிய வைக்குது. அதனால்தான் பிள்ளைகள் வந்து என்னைக்குமே பேரண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க சொல்வதற்கான காரணம் இதுதான். இப்ப இஹ்சான் அப்படின்னு சொன்னா எந்த நிலையில் இருந்தாலும் தாய் தந்தையரை பெற்றோர்களை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இஹ்சான் அப்படின்ற வார்த்தையினுடைய விளக்கம். அப்ப பெற்றோர்கள் இடத்தில் நீங்கள் அழகிய முறையில் இஹ்சானாக நடந்து கொள்ளுங்கள். இம்மா யபுலுகன்னக ஐந்தகல் கிபர ஃபலா தகுல் லஹுமா உஃபின். உங்களிடத்தில் வயதை அடைந்து விட்டால் அவர்களை பார்த்து சீ என்ற வார்த்தையை கூட சொல்லாதீங்க. அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை நாம கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும். இந்த வசனங்கள் என்பது ஒரு சாதாரண குர்ஆன் வசனங்கள் அல்ல. இந்த 6 விஷயங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய பாடத்தை அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்றான். இம்மா யபுலுகன்னக ஐந்தகல் கிபர. ஏன் அல்லாஹ் தஆலா அவர்கள் வயதை அடைந்து விட்டால் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும்? வெறும் பெற்றோர்களை பார்த்து நீங்க சி அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கலாம். ஆனா வயதை அடைந்து விட்டால் அப்படின்ற அந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்வதற்கான காரணம், வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் உலகத்தில் மிகச்சிறந்த பாக்கியசாலிகள் என்பதை அல்லாஹ் தஆலா
இந்த வசனத்தின் மூலம் சொல்லி தருகின்றான். வயதான பெற்றோர்கள் கிடைப்பது என்பது அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம். பாக்கியம் மட்டுமல்ல, அவர்கள் மீது கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில், இந்த குர்ஆன் வசனத்தின் மூலம் நமக்கு சொல்லித் தருகின்றான். முகம் சுளிக்காமல் நடந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்றான். நிறைய கதைகள், நிறைய வரலாற்று சான்றுகள் எல்லாம் இருக்குது இந்த வசனங்களுக்கு. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தன்ஹருமா, அவங்கள நீங்க அடக்கி ஆளணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க, அவர்களை வெறுப்படையே செய்து விடாதீர்கள். இன்னைக்கு பிள்ளைகள் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, பெற்றோர்கள் சில விஷயங்கள்ல அமைதியா இருக்கிறதுனால அவங்களெல்லாம் நமக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்க அப்படின்ற ஒரு தவறான சிந்தனையில இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வளரும் தலைமுறையினர்கள் இருக்கிறாங்க. பெற்றோர்கள் அமைதியாக இருப்பது முழுக்க முழுக்க அன்பினால் மட்டுமே. அடக்குமுறையால் அவர்கள் அமைதியாக இல்லை, அன்பினால் கட்டுப்பட்டு அமைதியாக இருக்கின்றார்கள். அப்ப அவங்களுடைய விஷயத்துல நீங்கள் வெறுப்படைய செய்து விடாதீர்கள் உங்களுடைய பெற்றோர்களை. வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களை பார்த்து நீங்கள் மரியாதையாக சங்கையாக அவர்களிடத்தில் பேச வேண்டும். பெற்றோர்கள்ட்ட சங்கையா பேசுறதுனா என்ன? மரியாதையா பேசணும், வாங்க போங்க, அதையெல்லாம் தாண்டி சங்கையாக அவர்களிடத்தில் பேச வேண்டும் என்கின்ற அந்த கரீமா அப்படின்ற அந்த கௌலன் கரீமா அப்படின்ற வார்த்தைக்கு விளக்கம் அளிக்கின்ற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, கரீமானா என்ன செய்யணும்னா அவர்களிடத்தில் எந்த விஷயத்தையும் மறைக்காமல் உண்மையை பெற்றோர்களிடத்தில் பேச வேண்டும். நீ இப்படிப்பட்ட பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்க, குறைந்தபட்சம் இப்படியெல்லாம் குர்ஆன்ல இருக்குது அப்படின்னு நம்ம பிள்ளைகள்கிட்ட நாம பேசி இருக்கிறோமா? அவர்களிடத்தில் எதையும் மறைக்க கூடாது. பெற்றோர்களிடத்தில் எந்த விஷயத்தையும் மறைக்காமல் உண்மையை பேச வேண்டும். இதுதான் கௌலன் கரீமா. சங்கையான சொல்லுனா எதையும் மறைக்காமல் அவர்களிடத்தில் பேச வேண்டும். கௌலன் கரீமா சங்கையான சொல் என்றால் அனைத்து விஷயங்களையும் அவர்களிடத்தில் பேசி அவர்களிடத்திலிருந்து மஷூரா ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கு ஏதாச்சும் ஒரு காரியம் செய்யறோம்னா நம்ம வீடுகளில் நம்ம மனைவியரிடத்தில் ஆலோசனை செய்வதை தாண்டி எத்தனை பிள்ளைகளால் நாம நம்ம பெற்றோர்கள்ட்ட மஷூரா செஞ்சிருக்கிறோம். குர்ஆன் சொல்லக்கூடிய கட்டளை இது. கௌலன் கரீமா, சங்கையாக பேசுவதென்றால் எதையும் மறைக்காம பேசணும். எல்லா விஷயத்திலும் அவர்களிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். கௌலன் கரீமாவுக்கு அடுத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா விளக்கம் எழுதுறாங்க, பெற்றோர்கள் ஒரு சில காரியத்தை நம்ம கையில் எடுக்கிறோம், ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா பெற்றோர்களுடைய விருப்பம் இந்த விஷயத்துல என்ன அப்படின்றத தெரிந்து கொண்டு அந்த காரியத்தில் இறங்க வேண்டும் அப்படின்றாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம குடும்பங்கள்ல நடக்குதா? எத்தனை பிள்ளைகள் நம்ம பெற்றோர்கள்ட்ட நாம செஞ்சிருக்கிறோம்? அப்பதான் நம்ம பிள்ளைகள் நம்மள்ட்ட இந்த விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடிய பிள்ளைகளா மாறுறாங்க. அவர்களிடத்தில் நீங்கள் ரஹ்மத் என்னும் அருள்படையை அவர்களிடத்தில் காட்டுங்கள். அல்லாஹ் தஆலா முஹப்பத்னு அந்த இடத்துல சொல்லல. பெற்றோர்கள் பாசம் சம்பந்தப்பட்ட அந்த அரபு வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்லல. ரஹ்மத் என்று தன்னோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்றால் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பொழுதும் முகம் சுளிக்காத பிள்ளைகளாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அல்லது பெற்றோர்கள் நாம் ஏதாச்சும் செய்யறது மூலமா பெற்றோர்கள் முகம் சுளிக்காத வண்ணம் நாம் நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் ரஹ்மத் அப்படின்ற வார்த்தைக்கான விளக்கம். இப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, ஜாதுல் மசீர் அப்படின்ற தஃசீர்ல இந்த விளக்கங்கள் எல்லாம் வரும். அதுல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இந்த வஹஃபில்லஹுமா ஜனாஹ மின துல்லி ரஹ்மா அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆடையை பெற்றோர்கள் முன்னால் உதறக்கூடாது. நம்ம ட்ரெஸ்ஸை பெற்றோர்கள் முன்னால உதறக்கூடாது. அப்படி உதறுவதன் மூலமாக அந்த ஆடைகளிலிருந்து வெளிப்படக்கூடிய தூசு பெற்றோர்களுடைய மூக்கில் ஏறி அதன் மூலம் அவர்கள் ஏதும் நோவினை அடைந்து விடுவார்கள் அல்லவா? அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அப்படின்னாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. பாருங்க எந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அந்த கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் உயர்த்தி குர்ஆன் மூலம் நமக்கு பாடம் எடுத்திருக்கின்றான். அந்த பாடத்தை பின்பற்றக்கூடிய சமூகத்தினர்களாக நாம மாறியிருக்கிறோம். கண்ணியமான இடத்திலான பெற்றோர்கள் அழைக்கும். எந்த இடத்துலையும் பெற்றோர்களை விட்டு கொடுக்க கூடாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க
பின்னாடி அரியணையில் அரசனாக அமர்ந்த பொழுது, எகிப்தினுடைய ஆட்சியாளராக அமர்ந்த பொழுது, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் தாயாரும் அந்த மக்கள் அனைவரும் உள்ள வருவாங்க. அரசனாக இருந்துகிட்டு இருப்பாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். உள்ள வந்த உடனே தந்தையை வரவேற்பதற்கு எந்திரிச்சு கொஞ்சம் தாமதப்படுத்தினாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். உடனே எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வகை அறிவிச்சாங்க, இந்த மாதிரி நீங்க எந்திரிச்சு போய் உங்க தந்தையை நீங்க வரவேற்கல அப்படின்னு சொன்னா உங்களுடைய நபித்துவத்தை நான் பறித்து விடுவேன் என்று அல்லாஹ் தஆலா நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வகையை அறிவித்தான் அப்படின்னு வரலாறுகள் எழுதுவாங்க. எந்த உயரத்திற்கு சென்றாலும் நம்முடைய பெற்றோர்களை உயர்ந்த அந்தஸ்தில் வைத்து பார்க்க வேண்டியது வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகிறார். இந்த விஷயங்களை எல்லாம் பெற்றோர்கள் அந்த விஷயத்துல எல்லாம் ஒரு பரக்கத்தை வச்சிருக்கிறான். அந்த பரக்கத்தை இழந்த சமூகமாக நம் சமூகம் மாறி வருகின்றது. எத்தனை பிள்ளைகள் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அல்லது நம்மை விட்டு பிரிந்து சென்ற பெற்றோர்களுக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாறி இருக்கிறோம். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நிறைய துஆக்களை பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய துஆக்களாக அவன் சொல்லி இருக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா நபிமார்கள் செய்த துஆக்களாக பெற்றோர்களுக்கு செய்த துஆக்களாக நிறைய துஆக்களை பட்டியலிட்டு இருக்கின்றான். நம்மளை பொறுத்த வரைக்கும் துஆனா என்னன்னா, வருஷத்துல அவங்களுடைய மரண அந்த நாள் வரும் பொழுது இருந்தால் அல்லது மரணம் அடைந்து விட்டால் அந்த நாள் வரும் பொழுது மட்டும் அவர்களுக்காக சிறப்பாக செய்யக்கூடிய துஆவாக ஒரு சடங்காக இந்த அமலை நம்ம மாற்றிட்டோம். அந்த பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பேணக்கூடிய ஒழுக்கத்தினுடைய பின்னணியில் அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்திற்கு நிறைய விஷயங்கள் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். இன்னைக்கு நோய் நிறைந்த சமூகமாக, வாழ்நாள் குறைந்த சமூகமாக நம் சமூகம் மாறி வருவதனுடைய விளைவையே இப்படி ஆகிட்ட. நோய் நிறைந்த சமூகமாக ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே வருது நம்ம சமூகத்துல. இது எல்லாத்துக்கும் நிறைய காரணங்கள், வாழ்வியல் முறை, இதையெல்லாம் தாண்டி ஆன்மீக ரீதியாக நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியிலான உறவை சரியாக பேணாததன் விளைவுதான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம் சமூகத்தை அப்படியே தள்ளிக்கிட்டு போறோம் நாம. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க, மந்தர்ர வாலிதைஹி, யார் தன்னுடைய பெற்றோர்களுக்கு சரியான உபகாரியாக நடந்து கொள்கிறாரோ தூபாலகு, அவருக்கு நான் சுப செய்தி சொல்கிறேன். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சுப செய்தி? ஜாதல்லாஹு உமரஹு, அல்லாஹ் தஆலா அவருக்கு வாழ்நாளை அதிகப்படுத்தி கொடுப்பான் என்கிற சுப செய்தியை பெற்றோரை பேணக்கூடிய நபருக்கு நான் சொல்லுகிறேன். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாதை விட சிறந்த அமலாக பெற்றோரை பேணி இந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இறைவனுடைய உதவி மற்ற எல்லா விஷயங்களும் தொழுகையில் இருக்குது, நாம செய்யக்கூடிய தர்மங்கள் இருக்குது. அதே நேரத்துல இந்த விஷயங்களை எல்லாம் நாம கவனம் செலுத்துறோம். ஆனா பெற்றோரை பேணுகின்ற அந்த விஷயத்திலும் இறை உதவி இருக்கின்றது என்பதை நாம் நிறைய மறந்துட்டோம். 3 நபர்கள் குகையில சிக்கி இருப்பாங்க. பிரபலமான சம்பவம், பிரபலமான ஹதீஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 3 பேர் குகையில சிக்கி இருப்பாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க, நாம செய்த அமல்களை வச்சு அல்லாஹ் தஆலா துஆ செய்யலாம், அந்த அமல்களின் பரக்கத்தால் அல்லாஹ் தஆலா இந்த குகையினுடைய வாசலை திறப்பதற்கு அல்லாஹ் தஆலா நாடுவான் அப்படின்னு 3 பேர் ஒவ்வொருத்தரும் துஆ செஞ்சாங்க. ஒருத்தர் தன்னுடைய பணியாளரிடத்தில் செய்த இந்த விஷயத்தை வச்சு துஆ செய்வார். ஒருத்தர் அந்நிய பெண் அழைத்து அந்த விஷயத்தை வச்சு துஆ செய்வார். அதுல ஒரு ஆள் பெற்றோருக்கு தான் செய்த பணிவிடையை வைத்து, யா அல்லாஹ் இந்த அமலை உன்னுடைய திருப்பொருத்தத்திற்காக நான் செய்வேன், அதனால இந்த குகையை நீ விலக்கிடு, இந்த குகையினுடைய வாசலை திறந்துடு என்று சொன்ன உடனே அந்த குகை திறந்ததாக வரலாறுகள்ல ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். இறைவனுடைய உதவி எல்லாமே, ஆயுள்ல பரக்கத்து, ரிஸ்குல பரக்கத்து, எல்லா விஷயங்களும் எல்லா அமல்களிலும் இருப்பதை போன்று இந்த பெற்றோரை பேணுகின்ற விஷயத்திலும் இருக்கின்றது. ஆனால் அந்த விஷயத்தை பேணாததன் விளைவாக, பேணாததன் விளைவு என்ன தெரியுமா? எல்லா பரக்கத்தை இழந்துட்டோம் என்பதையும் தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, மெம்பர் படியில ஏறும் பொழுது 3 தடவை ஆமீன் சொன்னாங்க. யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்றாங்க. துஆ செய்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்ப மக்பூலியத்துக்கு இதை விட பெரிய விஷயம் என்ன வேணும்? அல்லாஹ் தஆலா கபூல் செய்வதற்கு நம்மளுடைய துஆக்களை எல்லாம் தாண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்யக்கூடிய துஆவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்வதற்கான அந்த துஆவினுடைய அந்த ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல ஒண்ணு, பெற்றோர்களில் இருவரோ அல்லது ஒருவரோ இருந்து அவரிடத்தில் சரியாக நடந்து கொள்ளாத மனிதருக்கு நாசம் உண்டாகட்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்கிறார்கள் என்றால் அந்த விஷயத்தினுடைய
நாசமாகட்டும் அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய பின்னணியில் நாம் இருக்கிறோமா அல்லது அதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் பெற்றோர்களுக்கு முழுக்க முழுக்க உபகாரம் செய்யக்கூடிய, பணிவிடை செய்யக்கூடிய, அவர்களுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் தஆலா நம் பிள்ளைகளை அல்லாஹ் தஆலா மாற்றி அருள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்